அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான நேர்களே, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எல்லா தேவைகளும் நிறைவேறதுக்கு உண்டான ஒரு துவா. நான் மதீனாவில் வச்சு மஸ்ஜித் நபவிகிட்ட வச்சு அந்த துவா போட்டிருப்பேன். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. மாஷா அல்லாஹ். நிறைய பேர் கமெண்ட் பண்ணினீங்க, நிறைய பேர் துவா செய்ய சொன்னீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரெல்லாம் துவா செய்ய சொன்னீங்களோ, அதே மாதிரி யாரெல்லாம் அந்த வீடியோவை பார்த்தீங்களோ அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத் செய்யணும், பரக்கத் செய்யணும். உங்களுடைய அனைவருடைய கஷ்ட பிரச்சனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்லாமலாக்கி நிம்மதியான சந்தோஷமான ராஹத்தான வாழ்க்கையை தரணும். முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்லத்தான் இந்த வீடியோ போடுறேன். அதாவது நாங்கள் செய்யக்கூடிய துவா எங்களுக்கு பிரயோசனம் அளிக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் கேட்கக்கூடிய துவாவாக இருக்கலாம், அதே மாதிரி நாங்கள் ஓதக்கூடிய திக்ருகள் துவாக்கள் எங்களுக்கு சரியான பிரயோசனத்தை அளிக்கணுமா இருந்தால் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால், நாங்கள் முதலாவதாக 5 நேரமும் தொழுவணும். 5 நேரமும் நாங்கள் தொழாமல் நாங்கள் என்ன துவா ஓதினாலும் அந்த துவாவுக்கு பெரிய பவர் இருக்காது. துவா பவரான துவா தான், ஆனால் ஓதக்கூடிய ஆளை பொறுத்து அவருக்கு தொழுகை கிடையாது என்பதனால அந்த துவாவில் பவர் இல்லாமல் போயிடும். அதனால் ஒவ்வொருத்தரும் 5 நேரம் தொழக்கூடியவர்களாக, வாழ்க்கை முழுக்கவே எந்த நேரமுமே அடிக்கடியே தொழுகை மிஸ் ஆகக்கூடிய அமைப்பிலேயோ அல்லது வேண்டுமென்றே தொழுகையை மிஸ் ஆகக்கூடிய அமைப்பிலேயோ நீங்கள் யாரும் இருக்கக்கூடாது. அப்படி இருப்பீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் பெரிய கஷ்டத்தையும் பெரிய பிரச்சனையை நீங்கள் சந்திப்பீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான அனைத்து கஷ்டங்கள் பிரச்சனைகள் வராமல் எங்களை தடுக்கணும்னு சொன்னால், எங்களை பாதுகாக்கணும்னு சொன்னால், நாங்கள் ஒவ்வொருத்தரும் 5 நேரத்தையும் பேணுதலாக தொழக்கூடியவர்களாக நாங்கள் ஆக வேண்டும் என்ற விஷயத்தை இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 நேர தொழுகைகளையும் பேணி பாதுகாத்து தொழக்கூடியவர்களாக அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. தொழுகையோடு நான் சொன்ன அந்த துவாவை செய்யுங்க, நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் இல்லாமல் போகும். அது மட்டுமல்லாமல் இன்னும் சில என் வாழ்க்கையில் அனுபவத்தில் கண்ட சில முக்கியமான சில துவாக்கள் இருக்குது. நான் ஒன்றன் பின் ஒன்றாக அழகான முறையில் சொல்லித்தரேன். தொடராக நீங்கள் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எங்களுடைய யூடியூப் சேனல் இருக்குது இன்ஷா அல்லாஹ், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி தொடராக எங்களுடைய வீடியோவில் பாருங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.